பாரதிய ஜனதா வந்துரும், பாரதிய ஜனதா வந்துரும். குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு? பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து 20 வருஷம் இருக்கு. 4.5 வருஷம் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க. தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும், சாலைகள் போடப்படும், எல்லாம் நடக்கும். விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும். இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல். என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும். இல்லைன்னா அது மலராது. சும்மா இவங்க காலங்காலமா இந்த ஏமாற்று பாருங்க. நீ பிஜேபி வந்துடும். பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து 20 வருஷம் இருக்கும். திமுகங்கிற கட்சி அழிஞ்சு 20 வருஷம் ஆயிருக்கு. யாராவது மறுக்க சொல்லுங்க. திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா? யாராவது மனசான்று இருக்கிற நெஞ்ச வச்சு திமுக கட்சி உழைச்சு வந்துச்சா? பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா? பாரதிய ஜனதா வந்துரும், பாரதிய ஜனதா வந்துரும். குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு? இன்னும் 15 வருஷமா கத்துற 3வது முறை வந்துட்டாப்ல. இப்பவும் பிஜேபி வளர விடக்கூடாது, பிஜேபி வளர விடக்கூடாது. அது எங்க வளருது? பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள், எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தது வெள்ளக்குடி பிடித்தது ஏன்? எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன்? எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி? அமலாக்கத்துறை சோதனை வந்தது, அது அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கமாயிருச்சு. எப்படி அமைதி ஆயிருச்சு? எப்படி வந்தார்கள், சோதித்தார்கள். சரி, என்ன நடந்தது? யாருக்காவது சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு யாரா பேசுங்க. 3 முறை நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடின்னு போனது யாரு? அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா? இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான்?